ஆல், வெல்கம் டு மை சேனல் allsetready. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, திடீர்னு நம்ம காலைல வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வண்டி பாட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ரைஸ் இந்த சென்ஸ் என்னன்னாக்கா, ஒரு நல்ல ஆக்சிடென்ட் கொடுத்த மாதிரியே தானாவே இருக்கும். சரி, இந்த மாதிரி இருக்குதே, சரி கொஞ்சம் நம்ம ஓட்டி பார்த்தா கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினச்சிட்டு நம்மளும் கிளச்சை பிடிச்சி கேர் பண்ணலாம்னு பார்ப்போம். அப்போ என்ன இன்னும் நல்லா ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனால ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க பெட்ரோல் தேவையில்லாம எரியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஜினும் பயங்கரமா ஹீட் ஆகும். இதெல்லாம் உடனே பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம கார்லையும் பாத்தீங்கன்னாக்கா தானாவே ரீஸ் ஆகிற ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், நம்ம காலுக்குள்ள இருக்க ஆக்சிலேட்டர் கரெக்டா இருக்கா, அது பிளே கரெக்டா இருக்கா செக் பண்ணுவோம். அது கரெக்டாவே இருந்துச்சு செக் பண்ணதுல. செகண்ட் என்ன பண்ண, பாண்டை தொடர்ந்து நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் போகும் பாத்தீங்களா, அது எங்க போய் முடியுதோ அந்த இடத்துல பிளே கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதுவும் கரெக்டா இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி கார் தானே ரீச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இது ஏர் இன்லெட் பைப்பு, இது முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி. அந்த த்ராட்டில் பாடி பக்கத்தில் இருக்கிறது பேர் மணி ஃபோல்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இன்டேக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம மெயின் இந்த ஏர் இன்லெட் பைப்பை எடுக்கணும். அதுக்கு இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த ஒரு ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா அது வெளில வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு த்ராட்டில் பாடி கழட்டணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நெட் இருக்கும். ஓகேங்களா, அந்த 4 நெட்டை கழட்டிங்கன்னா த்ராட்டில் பாடியும் கழட்டிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதை தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏர் இன்டேக் கழட்டியாச்சு. ஸோ மணி ஃபோல்ட்லேருந்து அந்த பைப்பில் இந்த அடப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு த்ராட்டில் பாடி கழட்ட வேண்டியதான். ஸோ த்ராட்டில் பாடிக்கு நம்ம அந்த சுற்றி இருக்க 4 நெட்டை கழட்டணுனால அது வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காருக்குமே காமன் தான். கார் உங்களுக்கு ரைஸ் ஆகிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் கேபிள்ன்ற பட்சத்தில் த்ராட்டில் பாடி அதில் போய் கார்பன் டெபாசிட் ஆகிருக்கும், இல்லை ஒரு ஆக்சுவேட்டர் இருக்கும், அந்த ஆக்சுவேட்டர் போய் அடைச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம போக பார்க்கலாம், நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நெட்லாம் கழட்டியாச்சு. நம்ம த்ராட்டில் பாடி வெளில எடுக்க வருது. ஓகே, எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த க்ரீன் கலர் தட்டு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சீலு. அது ஆக்சுவலாக பிஞ்சிருக்கு. மேபி அது வழியாக காற்று போகிறதுனால கூட பிரச்சனை இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்னன்றதை கழட்டி பார்த்தா தான், ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த கீழே இன்னொரு ப்ளக் இருக்குது, அந்த ப்ளக்கையும் கழட்டிட்டாக்கா நமக்கு தனியாக வெளில வந்துடும். கையில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி நம்ம ஃபுல்லாக கழட்டியாச்சு. ஸோ இப்போ த்ராட்டில் பாடி உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன தெரியுமா ஆக்சுவேட்டர்னு ஒன்று. ஸோ ஆக்சுவேட்டர்னா ஒன்றும் இல்லை, கீழே வந்து ஒரு சின்ன மேக்னெட்டிக் ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். அதுவும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் செடிமெண்ட்ஸ் வந்து உட்காந்து ஃப்ரீயாக சுற்றாது. அது சுற்றிட்டே இருந்துச்சுன்னா தான் ரைஸ் ஆச்சுன்னா திரும்பி லோக்கு வரும். ஓகேங்களா, அதுலேயும் வந்துட்டு கார்பன் டெபாசிட் ஆகி ஒழுங்காக சுற்றாமல் இருந்துச்சுனாக்கா அதனால கூட நமக்கு ஸ்ட்ரக் ஆகும். அது ஆக்சுவலாக ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நம்ம கழட்டி பார்ப்போம். இன்கேஸ் ஃப்ரீயாக சுற்றுச்சு அப்படின்னாக்கா we are fine. ஸோ இந்த இதில் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது தான் இருக்கணுன்ற மாதிரி யோசிக்கலாம். அப்படி ஃப்ரீயாக சுற்றலை அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் கழட்டிட்டு பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீ மூவ்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ அந்த கார்பன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி போடணும்.
ஃபஸ்ட் நம்ம இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இதோ அதுதான் அந்த ரிங்கு தாங்க மெயின். அது வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோவாக சுற்றணும். ஸோ சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. அது நீங்கள் கையில் சுற்றி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ சுற்றி பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால் நம்ம இதை போட்டுடலாம். இப்போ இதை மாட்டுறோம். அதில் அந்த சின்ன ஒரு இது பார்த்திங்களா, அது இதில் போய் லாக் ஆகிற மாதிரி மாட்டணும். அது ரொம்ப முக்கியம். ஏதோ பொசிஷன் தப்பாடுற மாதிரி இருக்குது. இன்னொரு வாட்டி எடுத்துகிட்டு போட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. ரைட்டு. ஸோ இப்போ ஸ்க்ரூ எடுத்து நம்ம எப்படி இதை கழட்டணுமோ அதே மாதிரி மாட்டிட வேண்டியதான். இப்போ ஆக்சுவேட்டரில் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது வேறு இல்லைன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் நம்ம கழட்டி வச்சுருந்த அந்த த்ராட்டில் பாடி. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ திருப்புறம் பார்த்தீங்களா, இதான் நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்கிற இடம். ஸோ இது ஓப்பன் பண்ணாக்கா அந்த உள்ள ஓப்பன் ஆகுது பாருங்கள். அப்போ தான் நமக்கு ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. நம்ம ஜென்ரல் ஆக்சிலேட்டர்னால் இது ஓப்பன் ஆகிறது தான் மெயினே. இதில் தான் ஏர் இன்டேக் உள்ளே போகும். மிச்சப்படி அதில் பார்த்தீங்கன்னா 3 சென்சார்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சது ஜஸ்ட்டு காட்டலாமேன்னு போட்டேன். இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு க்ளீனாக இருக்குது. பட் இந்த சீல் மட்டும் இப்போ நம்ம பூசு மாற்றி பார்க்கணும். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் சொல்யூஷன், பார்ப்போம் அதையும். ஸோ இப்போ சீல் நம்ம கையில் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ அந்த பழத்தை ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு இதை வச்சு போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே சரி, புது சீல் வச்சாச்சு. இப்போ நம்ம த்ராட்டில் பாடியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி தான் ப்ராப்பராக ஸ்க்ரூஸை போடணும். ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் செக் பண்ணோம், ஆக்சுவேட்டர் செக் பண்ணிட்டோம், அந்த த்ராட்டில் பாடி க்ளீனும் பண்ணிட்டோம், அதே மாதிரி சீலும் புதுசு போட்டாச்சு. இப்போது ரிசல்ட் என்ன வருதுன்றதை போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும், பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அந்த இன்லெட் பைப்பை ஜாயின் பண்ணிவிட்டு எந்த நெட்லாம் கழட்டியிருந்தோமோ அந்த நெட்டில் இப்போ ஜாயின் பண்ண வேண்டியதான். ஐ மீன் திரும்பி போட்டு முடுக்க வேண்டியதான். அதே மாதிரி அந்த மணிஃபோல்ட்லேருந்து ஒரு ப்ரீத்தர் பைப் ஒன்று எடுத்துருந்தோம்ல, அதையும் கனெக்ட் பண்ணிடணும் மறக்காமல். ஓகே, ஸோ டைட் வச்சு முடிச்சாச்சு. அந்த ஒயர் வெளில நின்றுருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம த்ராட்டில் பாடி கழட்டணும்ல, அதில் ஒரு 2-3 ப்ளக்ஸ் இருக்கும், அந்த சென்சாருக்குள்ள ப்ளக்ஸு, அது எல்லாத்தையும் நம்ம எதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாக்கா வேலை முடிஞ்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாம் பண்ணியும் நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ஸோ இதை தாண்டி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்றதும் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா புது த்ராட்டில் பாடி தான் போடணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆக்சிலேட் பண்ணுற அந்த த்ராட்டில் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு நட்டு கண்ணில் மாட்டுச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இருங்க வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது ஆக்சுவலாக. அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக மாறுது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா த்ராட்டில் பாட்டில் இவ்வளோ தான் பார்ட்ஸு. ஸோ இப்போ இதையும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக மாறிடுச்சு. இப்போ நான் ஐட்லிங் காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இப்போ எல்லாரும் கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரீச் ஆனிச்சு, கடைசியில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், இப்போ இந்த மாதிரி ரீச் ஆகுதுன்னு இப்போ தெரியும். இப்போ ஐட்லிங் ப்ராப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம ஓட்ட போதை கொள்ளும் போது எந்த ரீச்சுமே ஆகல. இப்படி தாங்க எந்த கார் ரீச் ஆச்சுனாலும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து எல்லா காருக்கும் ஒரு காமனான ப்ரொசீஜர். த்ராட்டில் பாடின்றது எல்லா காருமே கண்டிப்பாகவே இருக்கும். இதை நீ க்ளீன் பண்ணிக்கலாம், அது ரேசிங் பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல விஷயங்கள் இதே போல் தொடர்ந்து போடப்படும். தேங்க்யூ.